சீர்காழி தரங்கம்பாடி சாலை மார்க்கத்தில் சீர்காழியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருவெள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் கோவிலை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் வணங்க இருக்கிறோம். ஸ்வேத புஷ்கரணி என்கிற வெள்ளை குளம் இத்தலத்தின் புண்ணிய தீர்த்தமாக கோவிலின் முன்புறம் அமைந்துள்ளது. செந்தாமரை நீர் திருவெள்ளக்குளம் என்று திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற தடாகம் இது. இந்த ஸ்வேத பொய்கையில் குமுதமலர் கொய்து நின்ற தேவமாதுவான குமுதவல்லியே திருமங்கை ஆழ்வாரின் பத்னியாவாள். இந்த ஸ்வேத தடாகத்தில் நீராடினால் ஆயுள் பலம் கூடும். சிறிய திருவடியான ஜெய ஆஞ்சநேய சுவாமி ஆலய நுழை வாயிலில் சிறிய ரூபத்தோடும் கைகூப்பு செய்கையோடும் சிந்தூர வண்ண வஸ்திரம் அணிந்து வாதமா மகனாக அஞ்சனையின் தவ புதல்வனாக ஸ்ரீராமதாசனாக அண்ணன் கோவிலில் அருட்காட்சி தருகிறார். ஆலயத்தின் முகப்பில் வானளாவி நிற்கும் துவஜஸ்தம்பத்தை வணங்குவோம். இந்த க்ஷேத்திரம் 108 திவ்ய தேசங்களில் சோழ நாட்டு திருப்பதியாகவும் 11 திருநாங்கூர் திருப்பதிகளில் ஒன்றாகவும் திகழ்கிறது. சூரியவம்ச அரசன் துந்துமாறன் தன் குழந்தை ஸ்வேதன் 8 வயதில் அகால மரணமடைவான் என்பதை நாரதர் மூலம் அறிந்து கலங்கி குலகுருவான வசிஷ்டரிடம் சென்று பரிகாரம் கேட்க, வசிஷ்டரும் இக்குறை நீங்க ஸ்வேதாரண்யம் சென்று ஸ்வேத புஷ்கரணியில் நீராடி மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபிக்க அறிவுறுத்த, மன்னனும் அவ்வாறே செய்ய பிரசன்னமான பெருமாள் இத்தலத்தில் கார்த்திகை வளர்பிறை ஏகாதசி அன்று ஸ்வேதனுக்கு காட்சி தந்து அவனது அல்பாயுசு தோஷத்தை நீக்கி நீண்ட ஆயுளை வழங்கி அருள் புரிந்தார். திருவெள்ளக்குளம் தாயார் பூவார் திருமகள் பத்மாவதி அலர்மேல் மங்கை எனும் திருநாமங்களோடு வானவில் வண்ண பட்டுடுத்தி வாரணம் 2 துதி செய்ய கஜலக்ஷ்மியாக கதம்ப மாலை சூடி இரட்டை மூக்குத்தி புல்லாக்கு அணிந்து நிறைந்த பூஷணங்களோடு அண்ணன் பெருமாளின் பிராட்டியாக அபயவரத கரம் காட்டி அருள் பாலிக்கிறாள். திருமலையில் ஸ்ரீனிவாசன் ஏகமூர்த்தியாய் நிற்கிறார். தென் திருப்பதி என்று போற்றப்படும் அண்ணன் கோவிலில் பூவார் திருமகளோடு புல்கி நிற்கிறார். திருமங்கை மன்னனின் மனைவியான குமுதவல்லி நாச்சியார் ஊதா வண்ண ஆடையுடுத்து குமுத பூவை கை கொண்டு காட்சி தருகிறாள். குமுதவல்லியின் அவதார ஸ்தலம் இந்த திருவெள்ளக்குளம். இத்தல பொய்கையில் குமுதப்பூ கொய்து நின்ற குமுதவல்லியை வைணவ வைத்தியன் ஒருவன் தத்தெடுத்து வளர்த்தான். திருமங்கை நாட்டின் சிற்றரசனாக இருந்த நீலனை திருமங்கை ஆழ்வாராக ஆக்கிய பெருமை குமுதவல்லியையே சாரும். இவளது நிபந்தனைகளை நிறைவேற்றி இவளை விரும்பி மணந்து கொண்டார் பரகாலன். அண்ணன் கோவில் திவ்ய தம்பதிக்கு குமுதவல்லியார் பெண் போலவும் திருமங்கை ஆழ்வார் மாப்பிள்ளை போன்றும் ஆகிறார். இந்த பெருமாள் பேர் அண்ணன் பெருமாள். இந்த சேத்திரத்தோட மகாத்மியம் ஸ்தலபுராணம்னா, ஸ்வேத மகாராஜன் ராஜா ஒருத்தருக்கு 9 வயசுலேயே அகால மிருத்தி தோஷம் பிரம்மகத்தி தோஷம் வரும்னு சொல்லி வசிஷ்டர் சொல்கிறார். வசிஷ்டர் வாக்குப்படி ஸ்வேதன் இந்த சேத்திரத்தில் 1 மாத காலம் மித்யுந்திமன் தபஸ் பண்ண சொல்லி சொல்கிறார் வசிஷ்டர். வசிஷ்டர் வாக்குப்படி ஸ்வேதன் இந்த சேத்திரத்தில் ஐப்பசி மா சுக்லபக்ஷ ஏகாசிலேருந்து கார்த்திகை மா சுக்லபக்ஷ ஏகாசி வரைக்கும் இங்கே தபஸ் பண்ணும்போது கௌசிக துவாதசி நன்னாளில் பெருமாள் சேவை கொடுத்து உனக்கு என்ன வேணுங்கும்போது பெருமாள் தரிசனம் கொடுத்துட்டு சொல்கிறார். எப்படி மார்க்கண்டேயனும் கல்பவிஷயம் எப்படி சிரஞ்சீவியாக இருக்கோ அது மாதிரி இந்த எம்பெருமான சேவிக்கிறோம் எல்லாருமே சிரஞ்சீவியாக இருப்பா சொல்லிட்டு ஸ்தலபுராணம். எப்படி திருக்கடையூரில் மார்க்கண்டேயனுக்கு 16 வயசில் மித்திதோஷம் நிவர்த்தி ஆகுதோ அது மாதிரி இங்கே ஸ்வேத மகாராஜன் ராஜாவுக்கு 9 வயசுலேயே அகால மிருத்தி தோஷம் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தினால் இந்த சன்னதியில் சஷ்டப்த புத்தி சதாபிஷேகம் ஆயுஷ்யமும் மிருத்யுஞ்சயம்லாம் ரொம்ப விசேஷம். பெரிய திருவடியான கருடாழ்வார் அஞ்சலி ஹஸ்தனாக வினதை சிறுவனாக விஷ்ணுதாசனாக பணிவோடு நிற்கிறார். நெற்றியில் நிறைமலர் பாதம் சூடி சங்கு சக்கரம் கை கொண்டு யானை முகத்துடன் காட்சி தரும் இந்த கஜானனர் விஸ்வக்சேனரின் சிஷ்யர்களுள் ஒருவர் என்பது ஆகமங்களின் அருட்கூற்று. நம்மாழ்வார் வேங்கடவனை
அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று அழைத்தார். திருமங்கை ஆழ்வார் அண்ணன் பெருமாளை பூவார் திருமகள் புல்கிய மார்பா என்று துதிக்கிறார். திருநாங்கூர் 11 கருட சேவை நிறைவடைந்து திரும்பும் போது கலியன் இங்கு எழுந்தருளி மங்களாசாசனம் செய்துவிட்டு ஊர் திரும்புகிறார். கல்லால் கடலை அணை கட்டி உகந்தாய் நல்லார் பலர் வேதியர் மன்னிய நாங்கூர் செல்வா திருவெள்ளக்குளத்துறைவானே எல்லா விடரும் கெடுமாறு அருளாயே. இத்திருத்தலத்தில் மூலவர் திருநாமம் அண்ணன் பெருமாள், உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் தத்வத்யோதக விமானத்தின் கீழே சந்நிதி கொண்டுள்ளார். ருத்ரனுக்கும் ஸ்வேதராஜனுக்கும் இங்கே பெருமாள் பிரத்யக்ஷம். உற்சவர் ஸ்ரீனிவாசன் விண்ணீல மேலா கணிந்த உபய நாச்சிமார்களுடன் மரகத பச்சை பணிக்குள்ளாய் அணிந்து விவித வண்ண வஸ்திரத்தில் வரத கடிஹஸ்த மூர்த்தியாக சேவை சாதிக்கிறார். கலியன் இவரையும் வேங்கடவனையுமே அண்ணா என்றழைத்ததால் வேங்கடத்தானுக்கு வெள்ளக்குளத்தான் அண்ணன் என்று ஐதீகம். பூவார் திருமகள் புல்கிய மார்பா நாவார் புகழ் வேதியர் மன்னிய நாங்கூர் தேவா திருவெள்ளக்குளத்துறைவானே ஆவா அடியான் இவன் என்று அருளாயே. மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலை மார்க்கத்தில் மாயவரத்தில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் அமைந்துள்ள திருத்தலம் திருத்தலைச்சங்க நான்மதியம். இந்த க்ஷேத்திரம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் சோழ நாட்டு திருப்பதியாகவும் திகழ்கிறது. சந்திர புஷ்கரணி இங்கே புண்ணிய தீர்த்தமாகும். சந்திர விமானத்தின் கீழே பெருமாள் சந்நிதி கொண்டுள்ளார். சந்திரன் தேவர்கள் நித்திய சூரிகளுக்கு இங்கே பெருமாள் பிரத்யக்ஷம். திருமங்கை ஆழ்வாரால் 2 பாசுரங்கள் பாடல் பெற்ற தலமிது. வியோம ஜோதிபுரம் என்பது இதன் வடமொழி பெயராகும். சங்க காலத்தில் இப்பகுதி தலைச்சங்கானம் என்று வழங்கப்பட்டது. பூம்புகாரில் சங்கு வியாபாரம் நடைபெற்றுள்ளது. அதன் தலைமை பீடம் இத்தலமேயாகும். வாயு மைந்தனான ஹனுமார் ஒரு கரத்தில் சஞ்சீவி மலையை ஏந்தி மறுகரத்தால் அபயம் அளித்து பறக்கும் தோற்றத்தில் வீர ஆஞ்சநேயராய் அருட்காட்சி தருகிறார். பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். தலைச்சங்கை நான்மதிய பெருமாள் திருக்கோயிலில் உள்ளோம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய தல வரலாறை பற்றியும் இதனுடைய பெருமையை பற்றியும் தற்போது காண்போம். இந்த தலைச்சங்காடு என்பதன் பொருள் தமிழ் இலக்கியங்களில் இவ்வூரை பற்றி கூறும்பொழுது தலைச்சங்கம், அதாவது தமிழிலே முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்கள் இருந்ததாகவும் ஆண்டாருடைய பாசுரத்தின்படி சங்கத் தமிழ் மாலை என்று குறிப்பிட்டுள்ளார். ஆகவே அதில் 3 சங்கங்களில் முதல் சங்கம் நடந்த ஊர் இவ்வூர். ஆகையால் இவ்வூரிற்கு தலைச்சங்காடு, தலை என்றால் முதல் என்று அர்த்தம், தலைச்சங்காடு முதல் சங்கம் நடந்த இடம் என்று தமிழ் இலக்கியங்கள் இவ்வூரை பற்றி கூறுகின்றன. அதோடு 18 புராணங்களில் பாத்ம புராணம் என்ற புராணத்தில் பலாசவன மகாத்மியம் என்ற ஒரு அத்தியாயத்தில் இந்த தலைச்சங்காடு இருக்கும் அனைத்து இடங்களுமே பலாசவனம், அதாவது புரசமரங்கள் அடர்த்தியான காடு. இந்த புரசமர காட்டினுடைய விசேஷங்களை அகஸ்தியர் என்ற ரிஷி உப்பரீசர்வசு என்ற ராஜாவுக்கு இந்த கதைகளை கூறும்படியாக உள்ளது. அதில் அந்த உப்பரீசர்வசு என்ற ராஜா அவர்தான் கலியுகத்தில் திருமங்கையாழ்வாராக அவதாரம் செய்துள்ளார். தலைச்சங்காடு என்று அழைக்கப்படும் இத்திருத்தலத்தின் தாயார் மூலவர் தலைச்சங்க நாச்சியார் என்றும் உற்சவர் செங்கமல வல்லி என்றும் திருநாமம் பெற்று திகழ்கிறாள். செங்கமல வல்லி அன்னை கிளிப்பச்சை வண்ண பட்டுடுத்தி புஷ்பமாலை காசுமாலை கல்லட்டிகை அணிந்து மங்கள சூத்திரம் தாங்கி நான்மதிய பெருமாளின் தேவியாக நாள்தோள் அழகியாக அபயவரத கரம் காட்டி அருள் பாலிக்கிறாள். நல்ல நீர்வளம் உடைய தலைச்சங்காட்டிலே கடலில் பௌர்ணமி தினத்தன்று சந்திரன் உதித்தார் போல பௌர்ணமியாய் குளிர்ந்து நிற்கிறவன் என்று நான்மதிய பெருமாளை ரசிக்கிறார் வேர்க்கலியன்.
விஷ்ணுவின் வாகனமாகவும் கொடியாகவும் திகழும் கருடாழ்வார் இங்கே பெருமாளை கைகூப்பி பணிந்து தாசனாக நிற்கிறார். இங்கே உற்சவர் பெருமாள், வியோம ஜோதி பிரான், வெஞ்சுடர் பிரான், லோகநாதன் எனும் திருநாமங்களோடு அடுக்கு ஹாரமும் அறையில் சாவி கொத்தும் வனமாலையும் அணிந்து அபய கதா பாணியாக பீதக ஆடை உடைத்தாழ நிற்கும் உபய நாச்சியாரோடு சேர்த்தி சேவை தருகிறார். இத்தலத்தில் மூலவருக்கு நான்மதிய பெருமாள், வெண்சுடர் பெருமாள் என்று திருநாமம். சங்கினிடத்தில் வார்த்தை கேட்ட ஆண்டாள் தலைச்சங்க திவ்ய தேசத்தில் வாடாமல்லி வண்ண பட்டணிந்து புஷ்பஹஸ்தையாய் பெருமாளோடு கூடி நிற்கிறாள். அருகே பேரமூர்த்தியருள் ஒருவரும் எழுந்தருளி உள்ளார். சந்திரன் இந்த க்ஷேத்திரத்தின் பொய்கையில் நீராடி தவம் புரிந்து தக்ஷ பிரஜாபதியினால் தனக்கேற்பட்ட சாபம் நீங்க பெற்றார். ஒருமுறை நட்சத்திரங்கள், கிரகங்கள், சந்திரன், சூரியன், அக்னி இவை யாவும் ஆகாயத்தில் ஒரு சங்கம் கூடி தத்தம் ஒளியின் பெருமையை தற்புகழ்ச்சி செய்து கொண்டன. அப்போது அங்கே வியோம ஜோதி பிரான் தோன்ற அவர் ஒளியின் முன் அனைத்து ஒளியும் மங்கியது. பரஞ்சோதியான அவரை உணர்ந்த தேவர்கள் தங்கள் கர்வமடிந்து அவரை தொழுது சரணமடைந்தனர். சிலப்பதிகாரம் இவ்வூரை பற்றிய செய்திகளை சொல்கிறது. பண்டைய நாளில் சங்கு வாணிகத்தில் இவ்வூர் தலை சிறந்ததாய் இருந்துள்ளது. இங்கே சங்குகள் குவித்து வைத்து விற்கப்பட்டதை சங்க நூல்கள் பறக்க பேசுகின்றன. பழந்தமிழ் இலக்கியங்களில் இத்தலத்தை பற்றிய பல செய்திகள் அடங்கிய குறிப்புகள் கிடைக்கின்றன. செப்புங்காலாதவனும் திங்களும் வானும் தரையும் அப்புங்காலும் கனலும் ஆய் நின்றான் கைப்பால் அலைச்சங்கம் ஏந்தும் அணி அரங்கத்து அம்மான் தலைச்சங்க நான் மதியத்தான். திருக்கோட்டியூர் பெண்ணுருத்தி இக்கோவிலுக்கு செய்த நிலதானத்தை பற்றி வீரபாண்டியனின் தலை கொண்ட பரகேசரி வர்மனான 2ஆம் ஆதித்தனின் 3ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு கூறுகிறது. இவன் ஆட்சியில் 12ஆம் ஆண்டு வெட்டப்பட்ட கல்வெட்டு கொல்லம் எனும் ஊரைச் சேர்ந்த வணிகன் இக்கோவிலுக்கு செய்த விளக்கு தானத்தை பற்றி கூறுகிறது. இவ்வூரில் இருந்த மாடலன் என்னும் மறையோன் ஒருவன் அகத்திய முனிவனின் பொதிய மலையை வலம் கொண்டு குமரியாற்றில் முறைப்படி தீர்த்தமாடி மீண்டும் தன் உறவினர் வாழும் சொந்த ஊரான தலைச்சங்கானத்திற்கு மீள்கிறார் என்று இவ்வூரின் தொன்மை பெயரை பற்றி சிலப்பதிகாரம் வர்ணிக்கிறது. சித்தர்களுக்கு அருள் புரியும் தெய்வமாகவும் ஞான கண்ணை தருபவராகவும் இத்தலத்தில் உரைகிறார் வெண்சுடர் பெருமாள். தலைச்சங்க நான்மதியை தலைச்சங்க நாச்சியாரோடு வணங்கி ஒளிமயமான வாழ்வை பெறுவோம். கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்க மேல் திசையுள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணார கண்டு கொண்டு களிக்கின்றதிங்கென்று கொலோ.